தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மார்க்கெட் பகுதியில் புதிய கடைகள் அமைத்து வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய கோரி கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. குன்னூர் நகராட்சி மார்க்கெட் கடைகளை இடித்து 41.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பார்க்கிங் வசதியுடன் கூடிய புதிய கடைகள் அமைக்க கடந்த திமுக ஆட்சியில் முடிவு செய்யப்பட்டது. இதனால் உழவர் சந்தை பகுதியில் தற்காலிக கடைகள் அமைக்கப்பட்ட நிலையில் அது தொலைவாக உள்ளதாகவும் பல்வேறு பாதிப்புகள் உள்ளதாகவும் கூறி வியாபாரிகள் அங்கு செல்ல மறுத்தனர். மேலும் இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் வியாபாரிகள் வழக்கு தொடர்ந்ததில் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் பணிகளை துவங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து நகராட்சி சார்பில் முதற்கட்டமாக 324 கடைகளுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிலையில் குன்னூர் மார்க்கெட்டில் உள்ள அனைத்து வணிகர்கள் சார்பில் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. குன்னூர் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக இன்று ஒரு நாள் கடையடைப்பு போராட்டம் நடத்தியிருக்கிறோம். அதனுடைய நோக்கம் என்னவென்றால் முதல்வருடைய கவன ஈர்ப்பு என்பதுதான் இதனுடைய முழு நோக்கம். காரணம் என்னவென்று சொன்னால், நகராட்சியால் எங்களுக்கு ஒரு வார கால அவகாசத்தில் காலி செய்து கடைகளை கொடுக்குமாறு கேட்டுள்ளார்கள். ஆனால் அது நீதிமன்ற உத்தரவு என்று சொல்கிறார்கள். ஆனால் அதே நீதிமன்றம் தான் எங்களுக்கு உரிய பாதுகாப்பு எல்லாம் வசதி செய்து கொடுத்து தான் அந்த காலி செய்ய வேண்டும் என்று உத்தரவும் இருக்கிறது. ஆனால் அதை மறைத்துவிட்டு அதிகாரிகள் இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து எங்களை காலி செய்ய வேண்டும் என்று சொல்லியுள்ளார்கள். இதை நாங்கள் முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு ஒரு நாள் கடையடைப்பு நாங்கள் செய்துள்ளோம். ஆகையால் இந்த மீடியா வாய் மூலமாக நாங்கள் சொல்ல வருது, முதல்வரை சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்குமாறு 10,000 பேர் நாங்கள் இதில் பாதிக்கப்படுகிறோம். அதனால் இதை அவருடைய கவனத்துக்கு எடுத்து செல்லுமாறு இந்த தொலைக்காட்சி வாயிலாக நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.